உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட முதல் நாளிலேயே 1,25,000 மனுக்கள் குவிந்தன. மயிலாடுதுறையில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பற்றி விமர்சனம் என்ற பெயரில் விளம்பரம் செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. வரும் தேர்தலில் அதிமுகவுக்கு மக்கள் நிரந்தரமாக டாடா காட்டுவார்கள் என முதலமைச்சர் திட்டவட்டம். எனக்கு டாடா பை சொல்றாராம் மாண்புமிகு தோல்வி பழனிசாமி அவர்களே. 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. கூட்டணியை பொறுத்தவரை தான் எடுப்பதே இறுதி முடிவு என எடப்பாடி பழனிசாமி உறுதி. அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் எனவும் திட்டவட்டம். ஆட்சி அதிகாரத்தில் பாமகவுக்கு பங்கு வேண்டும் என அன்புமணி திட்டவட்டம். அதிமுக கூட்டணிக்கு பாமக வரும் என எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் பரபரப்பு அறிக்கை. ஆட்சியில் பங்கு என்ற பாமக கோரிக்கையை நிராகரித்த எடப்பாடி பழனிசாமி பந்தியிலேயே உட்கார வைக்கவில்லை, இலை போடுவதா என்று கேள்வி. உங்க கூட கூட்டணிக்கு வந்தா நாங்க வந்து மந்திரி சபையில சார் அந்த பாத்துக்கல விடுங்க. ஏங்க பந்தியிலே குறை வைக்கல, இலை ஓட்டினேன். மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க உள்ள கமலஹாசனுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. புதிய பயணத்தை கமல் பகிர்ந்திருந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. சட்ட திருத்தத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அரசிதழில் வெளியீடு. திண்டுக்கல் நகர் பகுதியில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஈரோட்டில் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை விம்கோ நகரில் புறநகர் ரயிலை மறித்து பயணிகள் போராட்டம். 1 மணி நேரத்திற்கும் மேல் ரயில் வராததால் கண்டன முழக்கம். சேலத்தில் கலைஞர் சிலை மீது கருப்பு சாயம் வீசிய வழக்கு. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மருத்துவர் விஸ்வநாதன் என்பவரை கைது செய்து விசாரணை. சென்னையில் மருத்துவ படிப்பில் சேர 20 பேர் போலி சான்றிதழ்கள் கொடுத்தது அம்பலம். மோசடியாக MBBS, BDS படிக்க முயன்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாய்கிறது. ஆளுநர் அளித்த விருதில் போலி குரல் இடம்பெற்றது தரம் தாழ்ந்த செயல் என்று ப. சிதம்பரம் கண்டனம். இல்லாத பாடலை திருக்குறள் என பரப்புவதா என காட்டம். போலி திருக்குறள் இடம்பெற்றதற்கு பொறுப்பேற்றார் கோவை டாக்டர் மோகன் பிரசாத். கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு தொடர்பு இல்லை என்றும் விளக்கம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் NLC 7,000 கோடி முதலீடு. ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க காங்கிரஸ் வலியுறுத்தல். பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி கூட்டாக கடிதம். கர்நாடகா பாஜக MLA பைரதி பஸ்வராஜ் மீது கொலை வழக்கு பதிவு. சொத்து தகராறில் கூலிப்படையை ஏவி ரவுடியை கொலை செய்ததாக புகார். கனமழையால் ஜம்மு காஷ்மீரில் தாழ்வான இடங்களை சூழ்ந்த வெள்ளம்.
உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அதிமுக கூட்டணிக்கு பாமக வரும் என எடப்பாடி பழனிசாமி கூறிய மறுநாளே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வென்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என பாஜக கூறி வருகிறது. ஆனால் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என நம்பிக்கை தெரிவித்து வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி தொடர்பான அமித்ஷாவின் பேச்சை நேரடியாக எதிர்க்கவில்லை. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இணைய பாமகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருப்பதாகவும் அதிமுகவுடன் வரும் என்றும் கூறியுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சோம். நீங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் விடுதலை சிறுத்தையோட வச்சோம். நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சோம். இப்போ நீயே வச்ச. இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு பேசிய அடுத்த நாளே பாமகவும் கூட்டணி ஆட்சியில் உறுதியாக உள்ளதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமகவின் 37ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டுமென விருப்பம் தெரிவித்துள்ளார். அது நமது உரிமையும் கூட என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், அந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்டுவோம், ஆட்சி அதிகாரத்தில் நமது உரிமையை வெல்வோம் என்று சூளுரைத்துள்ளார். அன்புமணியின் இந்த அறிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுக நிபந்தனை என கருத்து எழுந்துள்ளது. ஆனால் ஆட்சியில் பங்கு கேட்பது அன்புமணியின் கருத்து என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு அன்புமணி தெரிவிச்சிருக்காரு. ஆட்சியில் பங்கு கேட்போம்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. இதனிடையே அன்புமணி அறிக்கை பற்றிய கேள்விக்கு பாமக தங்கள் கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றே தாம் கூறியதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்ற பாமகவின் கோரிக்கை பற்றிய கேள்விக்கு கூட்டணிக்கு வந்தால் பார்க்கலாம் என்றும் தற்போது அவர்கள் கூட்டணியில் இல்லை என்றும் பதிலளித்தார். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு அல்ல, கூட்டணியில் இல்ல, கூட்டணியில் இல்லாததோ அது கேட்கிற கேள்வி. கூட்டணியில வரலையே நல்லா தெரிஞ்சுக்க. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றுதான் இருக்கு. அதை பார்த்து கேட்டுக்க, வந்த அந்த கேள்விக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது உள்ள கட்சிகளும் இணைய வாய்ப்புள்ள கட்சிகளும் கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கும் நிலையில் அதற்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ள அதிமுகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கூட்டணியை பொறுத்தவரை தான் எடுப்பதே இறுதி முடிவு என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்றும் கூட்டணி ஆட்சி இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அமித்ஷா எப்ப பார்த்தாலும் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இங்கே நாங்க கேட்கறோம். நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்க, அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் முதலமைச்சர். இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். வேணுமே அதை தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும். இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்றும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். விமர்சனம் என்ற பெயரில் திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமியே விளம்பரம் செய்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். கடந்த காலத்தில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை நான் பூட்டி சீலு வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலா உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்த்து வைக்கிறேன்னாரு. அப்ப எதுக்கு இது சாவி தொலைஞ்சு போச்சு. அதனாலதான் மறுபடியும் கேட்பார் போல் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடியே ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின்.
அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதாவி மாதிரி பேசுகிறாரு. சொல்கிறேன், பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு கண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அடித்து இதெல்லாம் வீடு வீடாக கொண்டு வந்து கொடுப்பாங்க, பார்த்துங்க. இதில் 46 வகையான திட்டங்களை அறிவிச்சு 46 வகை. அதில் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு அதை நீங்கள் வர அதிகாரிகிட்ட சொன்னால் அதை தீர்த்து வைப்பாராம். இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கி இருக்கிறார். அவரே போதும், இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு, என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் விமர்சனம்ங்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி. மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். அவரு எனக்கு டாட்டா பை பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய அரசாங்கம், அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டோம். அதனால நிறைய திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் வழங்கினோம் என்று நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு படம் இருக்கு, படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ்னு. அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ஸிலிருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை. விரக்தியில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தமிழ்நாட்டு மக்களான உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார், உங்களை கொச்சைப்படுத்துகிறார். என்னன்னா, 1000 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே, 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தையும் தாய்மார்களை பார்த்து பேசுகிறாரு. மக்கள் ஏமாறல, பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க. நீங்க எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நிற்பீங்க? நீங்க எப்படிங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு வச்சுட்டீங்க? நீங்க தான் ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, 2031 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப ஏங்க வச்சுட்டீங்க? இது என்ன முதலமைச்சர் நம்மளை கேட்கிறாரு? இது எங்க கட்சி விவகாரம். நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அதுக்கு நீங்க எங்க கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க? பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சோமோ இல்லையோ, திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துடுது, தேர்தல் ஜுரம் வந்துடுது. ஏங்க இது அண்ணா திமுக கட்சி, யாருடன் கூட்டணி வைப்பது எங்களுடைய முடிவு. நீ ஏங்க ஆதங்கப்படுறீங்க? அமித்ஷா வீட்டுக்கு அது தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேட்குறீங்க. யாருக்காக தட்டினீங்க? உங்க குடும்பத்தை ரைடிலிருந்து காப்பாற்ற உங்க கட்சியை அடமான வைக்கத்தானே தட்டினீங்க. பாஜக கூட்டணியால தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க. உங்கள் கட்சிக்காரங்களை வெளிப்படையாக சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா? உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில் சிக்கி அடமான வச்சுட்டீங்க. உங்கள் சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை. உறுதியோடு சொல்றேன், அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். ஆளுநர் அளித்த விருதில் போலி குரல் இடம்பெற்றது தரம் தாழ்ந்தது என்றும் மன்னிக்க முடியாது என்றும் ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சாடியுள்ளார். கடந்த 13ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சி தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் ப. சிதம்பரம் அந்நிகழ்ச்சியில் திருவள்ளுவரை அவமதிக்கிற நிகழ்வு நடந்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது, சிறந்த மருத்துவர்களுக்கு ஆளுநர் கொடுத்த விருதில் ஒரு போலி குரல் பொறிக்கப்பட்டிருந்ததுதான் அதிர்ச்சி செய்தி என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் அளித்த விருதில் குரல் 944 என்று பொறிக்கப்பட்ட குரல் திருக்குறளில் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எழுத்துப் பிழையோ எண் பிழையோ என்று திருக்குறளின் எல்லா குறைகளையும் படித்து பார்த்தால் அதுபோன்ற பாடலே நூலில் இல்லை என்பது தெரிய வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 123வது குறளில் இருந்து திருடி இல்லாத பாடலை திருக்குறள் என்று பரப்புவது தரம் தாழ்ந்த செயல் என்றும் ப. சிதம்பரம் சாடியுள்ளார். காவி உடை போர்த்தப்பட்ட திருவள்ளுவர் சித்திரம் போல இல்லாத பாடலை குறள் என்று பரப்புவது திருவள்ளுவரை அவமதிக்கும் ஒரு மன்னிக்க முடியாத செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். போலி சித்திரம், போலி குறள் என்ற இத்தகைய போக்கு எங்கு கொண்டு செல்லப் போகிறது என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் ரஜோரி மற்றும் ஸ்ரீநகரில் மழை விடாமல் கொட்டி வருகிறது. இதனால் தாழ்வான இடங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சில இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். காஷ்மீரில் பெய்த கனமழையை தொடர்ந்து இந்த ஆண்டு முதல் முறையாக அமர்நாத் யாத்திரை நிறுத்தப்பட்டுள்ளது. உத்தராகண்டிலும் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. கடந்த வாரம் அடித்து துவைத்த மழையால் சமோலி, கான்சாலி உள்ளிட்ட இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்ட நிலையில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பாகேஷ்வர், நைனிடால், சாமோலி, ஹரித்வார், டேராடூன் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பலமு, சத்ரா, ஹசாரிபாக், கோடெர்மா, கிரிதிக் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது. நாளை மழை பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அருணாச்சல், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.